पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मि मे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ஓம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 10வது அத்தியாயம் விபூதி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விபூதி யோகத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் நம்ம லாஸ்ட்ல 2 கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அர்ஜுனன் பார்த்தீங்க அப்படின்னா 12வது ஸ்லோகத்துல உத்தமமான அதிகாரிகளுக்கு ஈஸ்வர உபாசனை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர உபாசனை பார்த்தீங்கன்னா பல விதங்கள்ல பண்ணப்படுறது. இந்த உலகத்துல நல்ல ஒரு குருநாதர் கிடைச்சி சாஸ்திரமும் கிடைச்சது அப்படின்னா ஈஸ்வரன்ற பதத்தை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னா தற்பதம் அப்படின்னு பேர். அந்த ஈஸ்வரனை சோதனம் பண்றது அப்படின்றது முக்கியமானது. ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா சுத்தி பண்றது. நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பா ஈஸ்வரனை பத்தின புரிதல் இருக்கலாம். அந்த புரிதல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல இந்த 9வது அத்தியாயத்துல 4ல இருந்து 10 ஸ்லோகம் வரைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 10வது அத்தியாயத்துல ஆரம்பத்துல இருந்து இந்த 20வது ஸ்லோகம் வரைக்கும் 1ல இருந்து 20 வரைக்கும் யதார்த்தமான சொரூபம் பார்த்தீங்கன்னா பகவானோடது சொல்லப்பட்டிருக்கு. போன அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாம் என்னிடமிருந்து உண்டானது, என்னிடத்தில் தான் இருக்கிறது, ஆனால் இவைகளில் நான் இல்லை, இவைகள் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அஜாதவாதத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இதெல்லாம் தோற்ற மாத்திரம், ஜீவ ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, வாஸ்தவத்துல இருக்கிறது நான் மாத்திரம்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 10 வரைக்கும் போன அத்தியாயத்துல 4ல இருந்து 10 ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வர இந்த 10வது அத்தியாயத்துல அகம் ஆதிஹி இதான் பார்த்தீங்கன்னா இந்த 10வது அத்தியாயத்துல உத்தம அதிகாரிகளுக்கான உபாசனா மெத்தட். நம்மளுடைய மூல காரணத்தை தேடி பார்த்தீங்கன்னா நம்ம போனோம் அப்படின்னா அந்த மூல காரணம் அந்த ஈஸ்வரம் தான், அந்த பிரம்மம் தான் அப்படின்னு அறிய முடியும். இந்த ஜெகத்துக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லா போகுது. இது உத்தம அதிகாரிகளுக்காக இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனாலும் நம்மள எத்தனை பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூலத்தை நோக்கி போற சாமர்த்தியம் இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, வித்ரா பண்ணிக்கிட்டே பின்னாடி 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 போகணும் அப்படின்னா நமக்கு நேச்சுரலா நடக்குது. டெய்லி தூக்கத்துல நம்ம பண்றோம். எங்க இருந்து வந்தோம் காலையில அப்படின்னா எங்க இருந்து வெளியில வந்தோமோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியில போய் நம்ம என்ன பண்ண போறோம், ரிட்டர்ன் பேக் போய் திரும்ப எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே அடைய போறோம். அப்போ அதே காரியத்தை பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்துல நமக்கு பண்ண முடியுமா அப்படின்னும் போது அங்கதான் கொஞ்சம் ட்ரபிள் ஆகுது. மூல காரணத்தை பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்துல உட்கார்ந்து எப்படி நம்ம தூக்கத்துக்கு போறோமோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா லயம் பண்ணிக்கிட்டே போய் மூல காரணத்தை அடையணும். அதுக்கு நமக்கு சாமர்த்தியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அர்ஜுனனுக்கும் கம்மியா இருக்கு. அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட விபூதியை பத்தி பார்த்தீங்கன்னா கேட்க போறான். அப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரியும், இப்ப நமக்கு தெரியற மாதிரியே யாரெல்லாம் வேதாந்தம் படிக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பகவான் தான் பார்த்தீங்கன்னா பரபிரம்ம சுரூபம்னு தெரியும். தெரியறது வேலை. ஆனா பார்த்தீங்கன்னா அதை அடையறதுக்கான முயற்சி பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய சாமர்த்தியம் வேற. அப்ப அதனால பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா 12வது ஸ்லோகத்துல சொல்றான், பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். ரொம்ப தெளிவா சொல்றான். அர்ஜுனனுக்கு இதுக்கு மேல உபதேசமே தேவையில்லை. தெளிவா சொல்றான், நீங்கள் தான் ஹே பவான், நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா பரம்பிரம்ம, நீங்க தான் பரபிரம்மமா இருக்கீங்க. பரபிரம்மன் அர்த்தம் நாமரூப குணங்கள் இல்லாதவன். அப்ப கிருஷ்ணனை பார்த்தே எதிர்க்க கிருஷ்ணனை பார்த்தே சொல்றான் அப்படின்னா எதிர்க்க கிருஷ்ண ரூபம் வாஸ்தவம் இல்லைன்னு அவனுக்கு தெரியுது.
தெரிஞ்சுதான் சொல்றான், நீங்க தான் பரபிரம்மம், நீங்க தான் வந்து பரமபதம், பரமம் தாமம்னா நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிரகாச சுரூபம், பவித்திரம், நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே பரமம் பவித்திரம், சுத்தப்படுத்துறதுல எல்லாத்திலையும் ஞான சுரூபமா இருந்து எல்லா சம்சாரத்தையும் அஞ்ஞானத்தையும் நீக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான், பரம பவித்திரமா இருக்கிறவங்க, நீங்க தான் புருஷனா இருக்கீங்க, என்னிடத்துல ஆத்மாவா இருக்கீங்க, நீங்க தான் சாஸ்வதம், நீங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திவ்யமானவர், நீங்க தான் ஆதி தேவன், எல்லா தேவதைகளுக்கும் ஆதியா இருக்கிறது நீங்க தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பிறக்கவே இல்லை, அஜம். என்ன பாருங்க, அப்போ அவனோட வாயில இருந்தே இதை சொல்றான் அப்படின்னா, ஆனா வந்து மோகம் போயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகம் போகல. என்னோட ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார், என்னோட குருநாதர் சொல்லுவார், ராமானந்த சுவாமி அடிக்கடி சொல்லுவார், ஜான்னா அழகே மான்னா அழகு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிஞ்சிக்கிறதுன்றது வேற. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 அத்தியாயத்துல கேட்டதுக்கு பிறகு வந்து 7வது அத்தியாயத்துல 8வது அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்துல அஜம் 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 அஜம்னு பிறப்பில்லாதவன், என்னுடைய பரமம் பாவம் இருக்கு, இதெல்லாம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அபரபாவத்தை தான் அறியறாங்க, இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு தெரியுது இங்க யாரும் ஞானி இல்லைன்னு நினைக்கிறீங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சொல்றது, நான் பரபிரம்மம்னு என்னை ஒத்துக்கிறேனா, பகவான் தான் உள்ளுக்குள்ளார நானா இருக்காரு அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சம்சாரத்தை எல்லாத்தையும் என்னால உதாசீனப்படுத்த முடியுதா அப்படின்னா முடியல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, பகவான் பிறப்பில்லாதவர், விபு, சர்வ வியாபகம், இந்த லோகத்துல இருக்க சர்வமும் அவர்தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சொல்றான். இதெல்லாம் யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகுகு துவாம் ரிஷயா, உன்னை பற்றி வந்து பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள் எல்லாம் சொல்றாங்க. சர்வே ரிஷயா, எல்லா ரிஷிமார்களும் உன்னை பற்றி சொல்கிறார்கள். தேவரிஷியா இருக்கக்கூடிய நாரதரும் அது மாதிரியே சொல்றார். அது மட்டும் இல்லாம அசித்தர், தேவலர்னு சொல்லக்கூடிய ரிக்வேத மந்திர திரஷ்டாக்கள், ரிக்வேத மந்திரத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த மகரிஷிகளும் சொல்கிறார்கள். வியாசரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அது மட்டும் இல்லாம நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 அத்தியாயத்துக்குள்ளார ஏகப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜம் அஜம் அஜம், நான் பிறப்பில்லாதவன் பிறப்பில்லாதவன், மாயையை வசப்படுத்திக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா தோன்றுகின்றேன் அப்படின்னு அநேக இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீயும் சொல்லிட்டே இருக்கிற. பிரவீமி மே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீயும் எனக்கு பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஆச்சாரியா இன்னைக்கு ஸ்லோகம் 14வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். அர்ஜுனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா, நல்லா தெரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் கேட்க 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 வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சா பத்தாது சுவாமி, அதை எக்ஸிக்யூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதை வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டாய விமுச்சியதே, அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது அனுஷ்டானம் பண்ணணும். பகவானை வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம்னா தியானம் தான் அவனுடைய அனுஷ்டானம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம்லாம் சொல்றார். கட்டோபனிஷத்துல சொல்லும் போதே சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனுஷ்டானம் பண்ணி அந்த பரமாத்மாவை அடைய வேண்டும். அந்த பரமாத்மாவை அனுஷ்டானம் பண்றதுல அனுஷ்டானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. அனுஷ்டானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தியானம். தியானம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அனுஷ்டானம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப சிரவணம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பகவானை பத்தின ஞானங்கள் எல்லாம் தெரியும். நான் தான் சொல்றேன், பலமுறை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தம், அதுக்கப்புறம் அர்த்தம், அதுக்கப்புறம் ஞானம், 3 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, புரிஞ்சுக்கணும். சப்தத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒண்ணு, முதல் ஸ்டெப். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தோட அர்த்தத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பகவான்னா யாரு, பகவான்னா யாரு அப்படின்னு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எப்ப ஞானமா மாறும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தத்தோட அர்த்தம் எதுவோ அது உள்ளுக்குள்ளார ஸ்புரிக்கும் போது அது ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. சுவானுபவமா அது ஸ்புரிக்கும் போதுதான் அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னு பேரு. எந்த க்ஷணம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட ஸ்புரணம் உண்டாகுதோ அந்த க்ஷணம் இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். அதனால்தான் வந்து அடையாளம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடையாளம் என்னன்னா தஸ்மின் திருஷ்டே பராவரி, முண்டக்க உபனிஷத்து சொல்லுது.
அந்த பரமாத்மாவை பார்த்த நிலையில் ஒரே ஒரு க்ஷணம் மின்னல் கீற்று மாதிரி எனக்கு அந்த பரமாத்மாவோட ஞானம் உண்டாச்சுனாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கருமாணி தஸ்மின் திருஷ்டே பராவரை. முண்டக்கம் ரொம்ப தெளிவா சொல்லுது முண்டக்கோபனிஷத். அந்த பரமாத்மாவை ஒரே ஒரு க்ஷணம் பார்த்தாலும் போதும். வித்யதே ஹிருதய கிரந்தி. ஹிருதய கிரந்தினா இந்த ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், முக்கியமான மந்திரம் இது. இது எல்லாம் நான் அப்படின்னு என்னை கட்டி வச்சிருந்த அதெல்லாம் விடுபட்டு போகுது, எல்லாம் துண்டாய் போகுது. சந்தேகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஞானி புருஷனுக்கு சந்தேகம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனை அனுபவம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகங்களும் இருக்காது, சந்தேகம் இல்லாதவன் ஆகின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய கர்மங்கள் எல்லாமே நஷ்டமாகி போகின்றது. தஸ்மின் திருஷ்டே பராவரை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல புரிதல், முதல்ல ஸ்ரோத்தவ்யோ, ரெண்டாவது மந்தவ்யோ, மூணாவது நிதித்தியாசித்தவ்யோ, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா. இந்த ஆத்மாதான் பார்க்கணும். அந்த பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனதுக்கு அப்புறம் தான் அது நடக்குது. அப்ப யாரா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நடக்கணும். நமக்கு உள்ளுக்குள்ளார ஒரு அறிஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ சீக்கிரம் அடைஞ்சிடலாம் முடியாது சார். நான்லாம் என்னோட குருநாதர், என்னோட ஆச்சாரிய சுவாமிகள், நிறைய சாதுக்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்துல பார்த்தீங்கன்னா எந்த காரியமும் நடக்க போறது. தெரிஞ்சதை பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணணும். அதனால்தான் எங்க குருநாதர் சொல்றது இருக்குல்ல, ஜான்னா அழகே மான்னா அழகே. நான் பார்த்தீங்கன்னா பிரம்மமா இருக்க, இது எல்லாம் பிரம்மமா இருக்கு, ஈஸ்வரனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வேற. அத 100% பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்றது. அப்ப என்ன, அகம் பிரம்மாஸ்மின்ற அக்செப்ட் ஆகிறது தான். எதுக்கு? அதுக்கு தான் மனனம், அதுக்கு தான் நிதித்தியாசம். 100% நான் ஜீவன் இல்லை, நான் பிரம்மமா இருக்கேன், ஈஸ்வரனா இருக்கேன், சர்வ வியாபகமா அவர் தான் இருக்கார், எனக்குள்ளார் அவர் தான் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்றது எவ்வளவு நாள் ஆகுதுன்னா அதுக்கு தான் மனனம், அதுக்கு தான் நிதித்தியாசனம், அதுதான் அனுபூதி. அனுபூதி ஆனதுக்கு பிறகு எந்த ஒரு இதுவும் தேவையே இருக்காது. இப்ப எப்படி நான் மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரமா நம்புறணும், நான் இந்த தேகம் அப்படின்னு எவ்வளவு ஸ்திரமா நம்புறணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் நானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. வாசுதேவ சர்வம் இது, இந்த உலகம் மொத்தம் வாசுதேவமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வர்றது இருக்குல்ல, அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவம் ஆகாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய சம்சாரம் பார்த்தீங்கன்னா தீர்ந்து போகவே போகாது. அப்ப அர்ஜுனனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா சொல்றான். அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா 14வது ஸ்லோகம். சர்வமேதத் ரிதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ. சர்வமேதத் ரிதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ. நஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாஹ. சர்வமேதத் ரிதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ. நஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாஹ. ஹே கேசவ. கேசவன்றதுக்கு அர்த்தமும் பார்த்தீங்கன்னா 3 தேவதைகளுடைய சுரூபம். கேசவன்ற சப்தத்துக்கு அர்த்தம், கேசவனை பிரிச்சிங்க அப்படின்னா இக்கு, அதுக்கப்புறம் ஆ, அப்புறம் ஈஷ, இக்கு பிளஸ் ஆ க. அது கூட பார்த்தீங்கன்னா ஈஷவை போட்டிங்க அப்படின்னா கேசவன் ஆயிடும். கேசவன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரனோட 3ம் சேர்ந்த ஒரு ஃபார்முக்கு பேர் தான் கேசவன் பேரு. கேசவன் அப்படின்னாவே பரபிரம்ம சுரூபம். ஹே கேசவ, ஹே அர்ஜுனா, ஏ கிருஷ்ணா, ஏ கேசவ, யத்து மாம் வதசி, எதனை பார்த்தீங்க அப்படின்னா நீ எனக்கு சொன்னாயோ. என் மாம் இருக்கு ஸ்லோகத்துல, என் மாம பிரிச்சோன்னா எத்து மாம். எதனை எனக்கு பார்த்தீங்கன்னா வதசி சொல்கின்றாயோ, பிரசன்ட் டென்ஸ்லயே சொல்ற. எதற்கு இந்த அத்தியாயம் பகவத்கீதை ஃபுல்லா எனக்கு எதை நீ சொல்கிறாயோ,
சர்வம் ஏதத் ரிதம் மன்யே. சர்வம்னா எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரிதம்னா சத்தியம்னு அர்த்தம். நான் சத்தியமாக நினைக்கின்றேன். இது எல்லாம் பொய் இல்லை, கட்டுக்கதையெல்லாம் இல்லை. இந்த பகவத்கீதை இது தத்துவ விசாரம். அப்ப அதுவும் சாட்சாத் பகவானே தன்னுடைய வாயிலிருந்து சொல்றார், நேரடியா சொல்றார். அப்ப அதனால பாத்தீங்கன்னா, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் என்ன நினைக்கிறேன், சத்தியம் என்றே நினைக்கின்றேன். ஆனா பாத்தீங்கன்னா, ஹே பகவன், ஹே பகவானே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே வியக்தி, உன்னுடைய வியக்தியை, வெளிப்பாட்டை நீ பாத்தீங்கன்னா கிருஷ்ண ரூபம் எடுத்துக்கிட்டு, ராமர் ரூபம் எடுத்துக்கிட்டு, அநேக ரூபங்கள், ஹிட்லர் கூட அவரோட ரூபம் தான், சதாம் ஹுசேனு, ஹிட்லரு எல்லாமே. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் அவர் தான். பகவானுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. நிறைய அவதாரங்கள் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராயரா அவதரிக்கிறார். நிறைய அவதாரங்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றவரா அவதரிக்கிறார். நிறைய அவதாரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம கூடயே சகஜமா பாத்தீங்கன்னா அநேக ரூபங்கள், தேவதா ஈஸ்வரனே வந்திருக்கார், நமக்கு தெரியாம இருக்கும். அப்ப பர்பஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா பகவான் அநேக ரூபங்கள் அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா உன்னுடைய, ஹே பகவான், உன்னுடைய தே வியக்தி, உன்னுடைய வெளிப்பாட்டை, நீ எந்தெந்த ரூபங்களை எடுத்துக்கிட்டு மாயாவியா இருந்துகிட்டு எந்தெந்த ரூபத்தை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்றது. நகி விதுர் தேவாகா ந தானவாகா, தேவர்களும் அறிய மாட்டார்கள். தானவாகான்றதுக்கு அர்த்தம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானவர்களும் அறிய மாட்டார்கள். அசுரர்கள்ல ஒரு கூட்டம் தானவர்கள்னு பேரு. அவர்களும் பாத்தீங்கன்னா அறிய மாட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் அறிய மாட்டாங்க. யார் அறிவா? முன்னாடி ஸ்லோகத்தை சொன்னோம் பாத்தீங்களா, ரிஷிமார்கள் உன்னை பற்றி அறிவார்கள். நல்ல புத்திசாலிகளா இருக்கக்கூடிய, ரொம்ப பியூரா இருக்கக்கூடிய ரிஷிமார்கள் அறிவார்கள். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவர்களும் தானவர்களும் பாத்தீங்கன்னா உன்னுடைய வெளிப்பாட்டை அறிய மாட்டார்கள். பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. சர்வம் ஏதத்து, சர்வம் ஏதத்துனா இதுவரைக்கும் சொன்னது எல்லாத்தையும், ரிஷிபிகி தொயாச்ச தத்து, எதெல்லாம் நீ பாத்தீங்க அப்படின்னா நீயும் ரிஷிமார்களும் சொன்னீர்களோ, நீதான் ஆதி, உலகத்துக்கு ஆதி, பிறக்கவில்லை, இறப்பது, நான் பாத்தீங்கன்னா இறப்பதில்லை, விபுவா இருக்கேன், வியாபகமா இருக்கேன் அப்படின்னு நீ எதெல்லாம் இதுவரைக்கும் சொன்னியோ, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தத்து ரிதம், அதை பாத்தீங்கன்னா சத்தியம் என்று, ரிதம்ன்றதுக்கு அர்த்தம் சத்தியம். சத்தியம் ஏவ மன்யே, நான் பாத்தீங்கன்னா சத்தியமாகவே நினைக்கின்றேன். ஆனா பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, சத்தியமா இவன் நினைக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா என்ன பாடம் கேட்கறீங்கல்ல, ஒரு மோகம் உண்டாகும். என்ன அப்படின்னா, நான் பாடம் படிக்கும் போது ஏன் நீங்க சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் பேத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்குள்ளாரையே பாத்தீங்கன்னா ஒரு மோகம் உண்டாகும். வித்யாலேயே ஒரு மோகம் உண்டாகும். எனக்கு உண்டாச்சு, நிறைய வாட்டி உண்டாச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாடம் கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு இப்ப பாடம் கேட்கும் போது, இப்ப நீங்க ஆன்லைன்ல கேட்குறீங்க, இதே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் லைஃப் டைமை கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா உட்காந்து நேரடியா ஒரு பாடம் கேட்கும்போது, அதுவும் காலையில கொஞ்சம் நல்ல ஒரு 2 மணி நேரம் ஒரு அனுஷ்டானம், ஒரு பூஜை, ஒரு நல்ல ஒரு ஜபம், ஒரு பிராணாயாமம், ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அனுஷ்டானத்துக்கு அதுக்கப்புறம் கிளாஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா, இந்த கிளாஸ் எப்படி தெரியுங்களா இருக்கும், வேற டோட்டலா வேற மாதிரி இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அனுபூதி பாத்தீங்கன்னா சப்தங்களை சொல்லவே அனுபூதியான மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுல சொல்ற சப்தங்கள் எல்லாம் எனக்கு அனுபவமே இருக்கு அப்படின்ற மாதிரி, ஆமா நான் தான் பகவானா இருக்கேன், சொல்றதெல்லாம் சரி, என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு மலர்ச்சி உண்டாகும். அனுபூதியோட பக்கத்துல போன மாதிரியே இருக்கும். அனுபூதி நடந்துடுச்சுன்னே இருக்கும். என்னது சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நமக்கு தான் அனுபூதி ஆயிடுச்சு, எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. நான் இது மாதிரி பாத்தீங்கன்னா பலமுறை ஏமாந்து ரிஷிகேஷை விட்டு என்ன பண்ணிடுவேன், பரிவிராஜகம் கிளம்பிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போதும் பாடம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் உண்டாகும் வாஸ்தவத்துல. அதனாலதான் இவன் சொல்றான், நான் நினைக்கிறேன் அப்படின்றான். மன்யே அப்படின்னா நீ சொல்றது எல்லாத்தையும் நான் சத்தியம்னு நினைக்கிறேன். குருநாதர் சொல்ற வச்சனங்கள் எல்லாத்தையும் சத்தியம்னு நம்புறது வேற, அனுபூதி வேற. நான் மன்யே அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டான். இங்க சொல்றான், இது எல்லாம் சத்தியம் என்று நினைக்கின்றேன். இது சத்தியம்னு அனுபூதியானா எப்படி சொல்லுவான், இது சத்தியம்னு சொல்றேன் ஜி அப்படின்னும். சுவாமி இதெல்லாம் சத்தியம் சுவாமி அப்படின்னும். சத்தியம் என்று நினைக்கின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இவ பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணியிருக்கா, இது வரைக்கும் குருநாதர் சிரவணம் பண்ணியிருக்கா.
அப்ப அனுபூதி வேற, சிரவணம் கொஞ்சம் கீழே, அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் சொல்றாரு, எது மாம் பிரதிவதசி, எது என்னை குறித்து நீ வந்து பாத்தீங்கன்னா பாஷசே, வதசின்றதுக்கு அர்த்தம் பாஷசே, என்னை குறித்து 2வது சாப்டர்ல இருந்து எதையெல்லாம் நீ சொன்னியோ அதை எல்லாத்தையும், ஹே கேசவ, அதை எல்லாத்தையும் கேசவனே, அவை எல்லாத்தையும் நான் சத்தியம் என்றே நினைக்கின்றேன். நகி தே தவ பகவன் வியக்திம், நகி விட்டுருங்க, தவ தவனா பகவன் வியக்திம், உன்னுடைய வியக்தியை, வெளிப்பாட்டை, என்ன வெளிப்பாடு, அநேக ரூபங்களா அவதாரம் பண்றது. பகவானோட அந்த அவதாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரபவம், பிரபவம்ன்றதுக்கு அர்த்தம் உற்பத்தி. பகவானோட உற்பத்தியை, அவர் எப்படி தோன்றுகிறார், அநேக வேஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பவாமி யுகே யுகே, அநேக யுகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 அவர் வந்துகிட்டே இருக்கார். மாடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராமரை பத்தி பேசும்போது ரொம்ப இகழ்வா வந்து பாத்தீங்கன்னா வைஃபையே பாதுகாக்க முடியாதவர் நம்மெல்லாம் பாதுகாக்க போறாரா அப்படின்னு திட்டுறவங்க இருக்காங்க. அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு காடு காடா மேடு மேடு அலைஞ்சார், காடு மேடெல்லாம். அவரா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுகத்தை தரப்போறார். தன்னுடைய சுகத்தையே அவரால் பார்த்துக்க முடியல அப்படின்னும் போது நமக்கு சுகம் தருவாரா அவரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறவங்க இருக்காங்க. தன்னோட ஒய்ஃபைய வந்து பாத்தீங்கன்னா அக்னியில பிரவேசம் பண்ண வச்சவர். அப்ப நம்மெல்லாம் எங்க யோசிச்சு பாரு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைங்களை காடு மேடா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபையில வளர்க்காம, அரண்மனையில இது பண்ணாம, சீத்தையோட வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு அனுப்பிட்டேன். காட்டுல வாசம் பண்ணாங்க லவகுஷா எல்லாம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவரா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ண போற. இதெல்லாம் இந்த சப்தங்கள்ல நார்த் இந்தியால ஸ்பஷ்டமா நிறைய பேர் பேசுவாங்க. ராமரை பத்தியும் கிருஷ்ணரை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா இகழ்வா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய பிரபாவத்தை, பிரபவம் பிரபாவம் ரெண்டு ஒண்ணு, உன்னுடைய பிறப்பையும் உன்னுடைய சக்தி யோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரபாவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ந விதுகு தேவாகா, தேவர்கள் அறிய மாட்டார்கள், தானவர்கள்னு சொல்லக்கூடிய அசுரர்களும் வந்து பாத்தீங்கன்னா அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ பிளஸும் சொல்லியாச்சு, மைனஸும் சொல்லியாச்சு. 13ல வந்து தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தேவர்களும் தானவர்களும் அறிய மாட்டார்கள்னு 14. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் 15வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க, யதகத்வம் தேவாதீனாம் ஆதிகி, எந்த காரணத்தினால நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவர்களுக்கும் ஆதியோ அந்த காரணத்தால். எப்படி சுவாமி இதை பாக்குறது? எங்கேயோ ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிராஸ் பண்றது? நமக்கு ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தோட ஆதி காலத்துக்கு நம்மளால போக முடியாது. நேற்று என்ன சாம்பார் சாப்பிட்டேனே மறந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்துக்கு போய் கிரியேஷனுக்கு முன்னாடி எப்படி நம்ம பாக்குறது? ஈஸ்வரன் தான் என்னது ஆதியில எல்லாத்துக்கும் ஆதியில இருந்தாருன்னு எப்படி அறிய முடியும்? அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம அண்டத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பிண்டத்திலேயே அறியணும். தேவர்கள் அப்படின்றதுக்கு அர்த்தமே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல்ல நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள். தேவர்கள் அறிய மாட்டார்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் அறிய முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் தான் அதிஷ்டான தேவதைகள், ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இருக்கு. இந்த தேவதைகள் அறியாது. கண்ணுக்கு சூரியன், காதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திசைகள், அதுக்கப்புறம் வாக்குக்கு வந்து அக்னி தேவதை, இது மாதிரி அநேக தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த தேவதைகள் எதுவுமே அறியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியவதானாத், நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுன்ற தத்துவம். இந்திரியத்தை தாண்டி மனசுன்ற ஒரு பெரிய வால் இருக்கு, பேரிகேட்டர் மாதிரி. அதுக்கப்புறம் புத்தின்ற தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய வால் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவ்யாக்கிருதம்னு சொல்லக்கூடியது வந்து பெரிய பிளாக் ஹோல் இருக்கு. இதை தாண்டி மூணுத்தையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானேந்திரியங்களோட தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷராத்து பரத்த பரக, அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் மேலானவரா இருக்கக்கூடிய சுத்த நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் தேவதைகள் அறியாது. ஞானேந்திரியங்களே அறியாது அப்படின்னும் போது கர்மேந்திரியங்கள் அறிய முடியுமானா முடியாது. யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. இந்திரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இதனை அறிய முடியாது. ஏன் அப்படின்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தடைகளா தத்துவங்கள் பெரிய பெரிய வாளா இருக்கு, சுவரா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாது.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவர்கள் அறிய மாட்டார்கள், தானவர்கள் அறிய மாட்டார்கள்னா தேவர்களுக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும்? ஞானேந்திரியங்கள் எடுத்துக்கணும். தானவர்களுக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மேந்திரியங்கள் அர்த்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட சொரூபமா இருக்கிறது எது அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட சொரூபமா இருக்கு. மனசையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவைகள் எதுவுமே அறியாது. ஏன்னா தாண்டி போகணும், அடுத்து தாண்டி போகணும். நமக்கு ஆதி காரணத்தை தெரியவே முடியாது. ஆச்சாரியர் சொல்றார், எந்த காரணத்தினால தேவாதீனாம் ஆதிகி, நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவதை முதலியவைகளுக்கெல்லாம் ஆதி காரணமா இருக்கீங்களோ. எப்படி வெளியில வந்தோம்? தூக்கத்துல இருந்து நான் சுகமா தூங்குனேன். அந்த சுகமா தூங்குன நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா தூக்கத்துல அந்த ஒன்றும் தெரியலன்னு சொல்றோமே, பெரிய பிளாக் ஹோல் இருக்கு. அதுக்கப்புறம் புத்தி வேக்கப் ஆகுது. புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தத்துவம். அதுல ஒரு அகங்காரம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அது இன்னும் பெருசு, ரொம்ப சூக்ஷ்மமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசு. அப்போ என்ன அர்த்தம்? மனசு அறிய முடியாது. ஏன் அப்படின்னா மனசுக்கு பக்கத்துல அகங்கார தத்துவம் இருக்கு, அதுக்கப்புறம் புத்தி தத்துவம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற அவ்யாக்கிருத தத்துவம். 3 தத்துவத்துக்கு அப்புறம் தான் பகவான் இருக்கார். 3 பெரிய வால் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அயன் கர்டன் நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல அதை வந்து தாண்டி போறது முடியவே முடியாது. அப்ப லய பிரக்கிரியாவுக்கு போகணும். தெரிஞ்சுக்கிட்டா போதுமான, தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. இந்திரியங்களை பண்ண முடியுமா அப்படின்னா ஞானேந்திரியம் அறிய முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு மனசுன்ற ஒரு அடுத்த கர்டனும் வந்துடுச்சு, அயன் கர்டன். அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்களுக்கு அறிவே இல்லை, அதனால கர்மேந்திரியங்களால அறியவே முடியாது. அப்ப இத்தனை தடைகள் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களும் மனசும் ஆதி காரணத்தை அறிய முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் 15வது ஸ்லோகம் பண்றார். ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேதத்வம் புருஷோத்தம. ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேதத்வம் புருஷோத்தம. பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே தேவதேவ ஜகத்பதே. ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேதத்வம் புருஷோத்தம. பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. ஸ்லோகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சியார்த்தம் ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லட்சியார்த்தம் இருக்கு. நம்ம வந்து பகவத்கீதை ரொம்ப ஈஸின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸி இல்லைங்க. பகவத்கீதை ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து பண்ணணும் அப்படின்னா 2:12 மாண்டூக்கிய காரிக்கான்னு எழுதிங்க. 2:12 மாண்டூக்கிய காரிக்கா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப யாரு சுவாமி அறிய முடியும் அப்படின்னா இந்திரியங்கள் அறிய முடியாதுங்க. கர்மேந்திரியம் அறிய முடியாது. இந்த ஆத்ம தத்துவத்தை, நான் அப்படின்ற தத்துவத்தை கர்மேந்திரியம் அறியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞானேந்திரியமும் இந்த நான்ற தத்துவத்தை அறிய முடியாது. ஏன் சுவாமி? மனசு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி இருக்கு, அகங்கார தத்துவம் இருக்கு, அவ்யாக்கிருதம் 4 கர்டன் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்தினால அறிய முடியாது. மனசுனால அறிய முடியாது. ஏன்னா 3 கர்டன் இருக்கு. அதுக்கு முன்னாடி புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யாக்கிருதம் சொல்ற அந்த ஒன்றும் தெரியலன்றது 3 கர்டன். அப்ப மனசும் அறிய முடியாது. புத்தியாவது அறியுமா சுவாமி அப்படின்னா புத்தியும் அறிய முடியாது. ஏன்னா அதுக்கு பக்கத்துல என்ன கர்டன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அவ்யாக்கிருதம்ன்ற கர்டன் இருக்கு. தூங்கி போயிடும். தூக்கத்துல ஏதாவது அறிஞ்சிங்களா நீங்க? அறியல. ஏன் அப்படின்னா புத்தி தூங்கி போயிடும். எங்க தூங்கி போகுது அப்படின்னா அவ்யாக்கிருதத்துல ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா தத்துவத்துல போய் லயமாயிடுது புத்தி. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்ப யார அறிய முடியும்? யாராவது அறிய முடியும் அப்படின்னா யாரு சுவாமி இந்த பிரம்மத்தை அறிய முடியும்? ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அறியறது சுவாமி? ஆதி காரணத்தை அறியறது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்க அதான் இவர் கிளியரா சொல்றாரு. ஸ்வயம் ஏவ ஆத்மனா ஆத்மானம் வேத்த. ஏ பகவானே புருஷோத்தம,
புருஷோத்தமம், ஹே பகவானே, நீ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னையே நீ வந்து பார்த்தீங்கன்னா சுயமாகத்தான் உன்னையே நீ தன்னாலேயே அறிகின்றீர்கள். நீதான் ஒன்னு அறிகின்றாய். அப்ப வேற யாரும் ஒன்னு அறிய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகோ திரஷ்டா. நல்லா புரிஞ்சுங்க. பார்ப்பவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு பூதா. எல்லா ஜீவராசிகளிலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமா இருக்கான். ஒரே ஒரு பார்ப்பவன் தான். ஒரு பார்ப்பவன் தன்னையே தான் பார்த்து கொள்வான் ஒழிய வேற ஒருத்தர் அவனை அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, வேற ஒரு திரஷ்டான் ஒருத்தர் இல்லை, வேற ஒரு அறிபவன் என்று ஒருத்தன் இங்க இல்ல. விஜ்ஞாதாரம் கேன விஜானியாத் மந்திரம் சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யம். விஜ்ஞாதாரம் அறிபவனை யார் அறிவார் அப்படின்னு கேள்வி கேட்குது. அறிபவனை யார் அறிவார்? ஏன்னா எல்லா தேகத்திலும் இருந்த அறிபவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பர்சன். அப்ப அந்த பெர்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேற ஒருத்தரா இருந்து அறிஞ்சிங்கன்னா கண்டிப்பா அறிய முடியாது. ஏன்னா ரெண்டாவது திரஷ்டான்னு ஒரு ஆள் இல்லை, ரெண்டாவது கான்சியஸ்னஸ் இல்ல, ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அறிகின்றீர்கள். ஹே புருஷோத்தமம், நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களையே நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். பூத்த பாவனக, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா இது எல்லாத்தையும் படைத்தவன் நீதான். பூத்த பாவனக, பூத்தங்களை சிருஷ்டி செய்தவன் நீதான். பூத்தேஷக, சிருஷ்டி பண்ணது மட்டுமில்ல, நீதான் இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் அண்ட சராச்சரங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறாய். நீதான் வந்து பாத்தீங்கன்னா தேவதேவ, தேவதைகளுக்கெல்லாம் தேவனாக நீ இருக்கின்றாய். எல்லா தேவர்களுக்கும் தேவனா நீ இருக்கின்றாய். ஜெகத்பதே, இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைவனா பதியா இருக்கின்றாய். அப்படிப்பட்ட ஒன்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷோத்தமம், நீதான் வந்து பாத்தீங்கன்னா புருஷர்களில் உத்தமமான புருஷனா இருக்க. அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்கள் சுயமாகத்தான் அறிய முடியும். ஜீவனா இருந்துகிட்டு பிரம்மத்தை அறிய முடியாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அதை மனசுல இருந்து எடுத்து, ஜீவனா இருந்துகிட்டு பிரம்மத்தை அறிய முடியாது. அப்ப எப்படி இருந்து அறியணும் அப்படின்னு கேட்டா, பிரம்மமா இருந்துகிட்டு தான் பிரம்மத்தை அறிய முடியும். அப்ப ஜீவபாவம் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணுதல் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க ஒரே சாய்ஸ். இந்த இந்திரியங்களையும் மனதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நீங்க உள்ள போகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, தூக்கத்துக்குள்ளார எப்படி நம்ம போறோமோ அதே மாதிரி உட்கார்ந்து கொண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஜடம், இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, இது ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா கடைசியில நேத்தி பண்ண முடியாதவனா தானா இருப்பான். அதான் ஈஸ்வர அனுபவம். அப்ப தானா இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞேயா பின்னம் பிரசக்ஷதே. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அறியக்கூடிய அந்த ஆத்மாவோடு வந்து பாத்தீங்கன்னா அபின்னமாக ஆகிவிடுகிறது. அப்ப ஜீவனும் பிரம்மமும் வேற வேற. ஜீவன் பிரம்மத்தை அறிய முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சு, ஜீவன் பிரம்மமாய்தான் பிரம்மத்தை அறிய முடியும், ஈஸ்வரனாய்தான் ஈஸ்வரன் அறிய முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாமி வேற வேற ரூபங்கள்ல அறியறது. அபரபாவத்தை யார் வேணாலும் அறியலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எல்லாம் கனவுல எல்லாம் பார்த்தேன், இது பண்ண அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் பரபாவமா அபரம்பாவமா அப்படின்னா அபரம்பாவம். காளியை வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் பார்த்தார். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு பேர். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க இஷ்ட தேவத்தையே நல்லா உபாசிக்கும் போது அந்த இஷ்ட தேவத்தை என்ன பண்ணும், அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், தன்னை வந்து பிரகடனப்படுத்தி காட்டும், சொப்பனத்துல காட்டும். ஏதாவது புண்ணியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாயி ஒரே ஒட்டுமொத்தமா ஒரு சமயத்துல எக்ஸாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிகமா சிந்திச்சு அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷண நேரம் வந்து பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுவார். அரிஷ்டம் அப்படின்னு பேர். பிருகதாரண்யம் சொல்லுது, அதுக்கு பேரு அரிஷ்டம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அப்ப சாஸ்திரத்துல இருக்கு இதெல்லாம். ஆனா என்ன பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் ஒருத்தன் ஈஸ்வரனை அறியணும் அப்படின்னா நாமரூபத்தோடு அறிய முடியும். அது அபரம்பாவம். அதே பரம்பாவமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அறியணும் அப்படின்னா ஜீவன் ஈஸ்வரனா ஆனாதான் அறிய முடியும். அதுதான் இங்க சொல்றான், நீங்கள் தான் உங்களை அறிய முடியும்.
உங்களை வேறு ஒருத்தர் அறியவே முடியாது அப்படின்னு அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. இதுல மாண்டூக்கிய காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரிக்கா, கல்பயத் யாத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயயா சயேவ புத்தியதே வேதான் இது வேதாந்த நிச்சய. அற்புதமான காரிக்கா. யாருப்பா இந்த ஜெகத்தெல்லாம் கல்பனை பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கல்பனை பண்ணுச்சு. எதை கல்பனை பண்ணுச்சு? தன்னையே தான் கல்பனை பண்ணி கொண்டது. எப்படி கல்பனை பண்ணுச்சு? மாயையை வச்சுக்கிட்டு தன்னையே தான் இந்த ஜெகத்தா ஜீவர்களா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்ணி கொண்டது. அந்த எல்லா ஜீவர்களாவும் இந்த ஜெகத்தை படைச்சு எல்லா ஜீவரூபத்திலையும் அதுவே ஆகி சயேவ புத்தியதே பேதான், அந்த ஆத்மாவே பல தேகங்கள்ல இருந்துகிட்டு பலவிதமான வஸ்துக்களை எல்லாத்தையும் அதையே அறிகிறது. அப்ப எத்தனை பேர் அறியறா? ஒரே ஒரு ஆள் தான். அந்த ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா பலவிதங்களா தன்னை ஆக்கி கொண்டு எல்லா பேதங்களையும் சுகம் துக்கம் எல்லாத்தையும் சம்சாரம் மொத்தத்தையும் அவர்தான் அறிகின்றார். அவருக்கு அந்நியமா அறிபவன் என்று ஒருத்தன் இல்லவே இல்லை. அப்ப ஒரே ஆத்மா இருக்கிறது, ஒரே ஆத்மா. இப்ப நீங்க நான் எல்லாத்துக்குள்ளாரையும் அவர்தான் அறிபவரா இருக்கார். பரமஹம்சானந்தா இல்ல அறிபவன், பரமஹம்சானந்தா ஜடம். இந்த இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் ஜடம். பரமஹம்சானந்தாக்குள்ளார இருக்கிற நான் அது மட்டும் ஒரே சைத்தன்யம். அதே ஒரே சைத்தன்யம் தான் நமக்குள்ளார எல்லாத்துக்குள்ளாரையும் நானா இருக்கு. அப்போ ஒரே ஆள் தான் அநேக தேகங்களுக்குள்ளார பிரவேசம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பார்க்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானிய மறுக்குது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாக்ஞவல்கிய மகிழ்ச்சி சொல்றார், ஏ மைத்திரை, அறிபவனை யார் அறிய முடியும்? அப்ப அறிபவனை வேறொரு அறிபவன் அறிய முடியாது. ஏன்னா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அறிபவன், ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் கல்பனை. யாரு பண்ணா? நான் தான் பண்ணணும். யாரு? பார்க்கின்ற நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். இது கல்பனை, இது கல்பனை, இது கல்பனை, இது கல்பனைன்னு இது எல்லாத்தையும் கல்பனை ஷட் டவுன் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் மாத்திரம் என்னையே நான் அறிய முடியும். அறிய முடியுமா? ஸ்வசம்வேத்தியம் பரசம்வேத்தியம் அப்படின்னு கேன உபனிஷத்துல வந்து நிராகாரம் பண்ணுது. சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறான், கரெக்டா? ஆமா. அதே நேரத்துல தன்னையே தான் பிரகாசிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லலாமா? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் பிரகாசிக்கிறான்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சூரியனோட சொரூப்பமே பிரகாசம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? சூரியன் பிரகாசிக்கின்றான் அப்படின்றோம். சூரியன் பிரகாசிக்கிறதும் இல்லை, தன்னையும் அவன் பிரகாசிக்கிறது இல்லை, அவனுடைய சொரூபம் பிரகாசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தான் தானா இருத்தல் இருக்கு பாத்தீங்களா? நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மிச்சம் தான் தானா இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் தன்னை அறிதல்னு பேரு. தன்னை அறியலாம் முடியாது, தான் அறிவு சொரூபம். தன்னை வேற ஒருத்தரும் அறிய முடியாது, தன்னை தானும் அறிய முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, தன்னை தான் அறிய முடியாது. ஏன்னா அவசியம் இல்லை, ஏன்னா இன்னொரு திரஷ்டா இல்லை. தன்னை அறியறதுக்கு வேற ஒரு திரஷ்டா இல்லை, அறிபவன் இல்லை. அப்ப தன்னைத்தான் அறிய முடியாது. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மம் நிர்குண நிராகாரம் வந்து பாத்தீங்கன்னா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம். இப்போ வந்து நான் சொல்றேன், என் கையை நான் பார்க்குறேன், இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா என் பாடியை நான் பார்க்குறேன். அப்போ ஏன் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வகத பேதம் இருக்கு, பேதங்கள் இருக்கு. என் கை காலு மூக்கு வாய் அப்படின்னு அவயவ பேதம் இருக்கு. வேற ஒன்று நான் பார்க்குறேன், எனக்கு அந்நியமாக மனிதர்களை பார்க்குறேன், எனக்கு அந்நியமான விஷயங்கள்லாம் நிறைய ஜாத்திகளை வந்து பார்த்தீங்கன்னா விகத ஜாத்திகளை பார்க்குறேன், பட்சிகளா அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறேன், மரங்களெல்லாம் பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த பிரம்ம தத்துவத்துக்கு நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போய் லாஸ்ட்ல அந்த ஈஸ்வரனை அறியறீங்க அப்படின்னா அவனுக்கு அந்நியமாக வேற இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு அந்நியமாக நீங்களும் இருக்க மாட்டீங்க. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா சைத்தன்யமா இருக்கான். அவனை எப்படி அறிய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை அறியவே முடியாது. ஏன்னா அவன்கிட்ட அவயவ பேதங்கள் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற மாதிரி கண்ணுக்காது மூக்கு வாயெல்லாம் தனித்தனியா இதை அறியலாம் இதை அறியலாம் அப்படின்னு அறிய முடியாது. வேற சச்சிதானந்தம் மட்டும்தான் அவனுடைய சொரூபம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தன்னையே தானும் அறிய முடியாது. பரசம்வேத்தியம்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்நியமா வச்சும் அந்த பகவானை அறிய முடியாது.
அப்ப என்னவா இருக்க முடியும் அப்படின்னா பகவானா தான் பகவானை அறிய முடியும், பிரம்மமாயிருந்து தான் பிரம்மத்தை அறிய முடியும். அது கண்ணியமா வேற சாய்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம். ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ரெஃபரன்ஸ் போட்டுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உபனிஷத்தோட கம்பீரமான விஷயங்கள் தான் இங்க எளிமையா சொல்லியிருக்கேன். நீங்க டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி சுவாமி அப்படின்றவீங்க. ரொம்ப ஈஸிலாம் இல்லை, ரொம்ப ஆழமான விஷயம். ஆச்சாரியர் சொல்ற ஸ்வயம் ஏவ ஆத்மனா ஆத்மானம் வேத்த, நீங்களே பாத்தீங்கன்னா சுயமா தன்னையே தானால் அறிகின்றீர்கள். துவம் எப்படிப்பட்ட நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரதிசய ஞான ஐஸ்வர்ய பலாதி சக்திமந்தம். நீங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரதிசயமா இருக்கிறவர், நிரதிசய ஒப்பில்லாதவர், ஒப்பில்லாத நிரதிசய ஞான, நிரதிசய ஒப்பில்லாத ஞானத்தை உடையவர், ஒப்பில்லாத ஐஸ்வர்யத்தை உடையவர், ஒப்பில்லாத பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாத பலத்தை உடையவர், ஒப்பில்லாத கம்பேர் பண்ண முடியாத சக்தியை உடையவரா இருக்கின்றீர்கள். ஈஸ்வரம் புருஷோத்தமம், ஈஸ்வரனா உத்தம புருஷனா பாத்தீங்கன்னா நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களை நீங்கள் தான் அறிய முடியும், நானும் அறிய முடியாது. சிம்பிள். இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 3வது சாப்டர்ல 36க்கும் 37க்கும் நடுவுல சங்கரபாஷ்யம். சங்கரபாஷ்யத்துல பகவான் அப்படின்றதுக்கு லட்சணம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. கட்டோபனிஷத்துலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. நிறைய இடத்துல ஆச்சாரியர் இந்த ஸ்லோகங்களை கோட் பண்றாரு. பகவான் அப்படின்னா என்ன வார்த்தை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ ஸ்ரீயஹ வைராக்யஸ்யாத மோக்ஷஸ்ய ஷண்ணாம் பகயிதீரினாம். ஒரு ஸ்லோகம் இருக்கு, பகவான் பகவான் சொல்றமே சுவாமி. பகவான் என்ன அப்படின்னா பக அப்படின்ற சப்தத்துக்கு 6 அப்படின்னு பேர், 6 ஐஸ்வர்யங்களுக்கு பேரு பக. பகவான் பகத்தை உடையவர் பகவான் அப்படின்னு அர்த்தம். பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விஷயங்களை உடையவர் எவரோ அவருக்கு பேரு பகவான், பகவந்தம், பகவான் அப்படின்னு பேர். சரி, அது என்ன சுவாமி 6 விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய ஐஸ்வர்யஸ், பூரணமான ஐஸ்வர்யத்தை உடையவர். ஏன்னா இந்த மொத்த ஜெகத்து அவரோட தானே, அவர் தான் இந்த மொத்த ஜெகத்தாவே இருக்கார். பூரண ஐஸ்வர்யம் உடையவர் ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா சமக்ரஸ்ய தர்மஸ்ய, பூரணமான தர்மஸ்வரூபமா அவர் தான் இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா பூரணமான தர்மம். அதுக்கப்புறம் சமக்ரஸ்ய யசஸா, சமக்கிரமா பூரணமா பாத்தீங்கன்னா புகழை உடையவரா இருக்கார். பூரணமான புகழ் அவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமக்ரஸ்ய ஸ்ரீயா, பூரணமான வெல்த் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பூரணமான வைராக்கியம் இவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பூரணமான மோட்சம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கு. மொத்தம் 6 விஷயங்கள். இந்த 6ஐயும் பூரணமாக உடையவர் எவரோ ஷண்ணாம் பகயிதீரினா. இந்த 6க்கும் பேர் பாத்தீங்கன்னா பகன்னு பேரு. இந்த பகத்தை உடையவர் பகவான். இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கொஞ்சோண்டு இங்க எழுதுற, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா இது எல்லாத்தையும் உடைய பகவானா இருக்க உன்னை நீதான் அறிய முடியும் சொல்லியாச்சு. இன்னொரு லட்சணம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு கீழேயே பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயம் 36க்கும் 37க்கும் நடுவுல இருக்கிற ஒரு அவதாரிக்கா பாஷ்யம், 37வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா அதுல இருக்கிறது. யாராவது எடுத்து பார்த்துக்கிறதுனா உங்களுக்கு PDF அனுப்பியிருக்கு, அதை பாருங்க. 3வது அத்தியாயத்துல 37க்கு மேல இருக்கிறது, 37வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறது. அடுத்த லட்சணம் சொல்றார், உற்பத்திம் பிரளயம் சைவ பூதானாம் ஆகதிம் கதிம், பூதானாம் ஆகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாம் ச சவாச்யோ பகவானிதி. அற்புதமான ஸ்லோகம், விஷ்ணு புராணத்துல இருக்கிறது. ரெண்டுமே விஷ்ணு புராண ஸ்லோகம். உற்பத்திம் ச பிரளயம் ச, இந்த ஜெகத்தோட உற்பத்தியையும் இந்த ஜெகத்தோட பிரளயத்தையும்
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள், அனந்த கோட்டி ஜீவராசிகள் இருக்கும்ல, இந்த அனந்த கோட்டி ஜீவராசிகளோட வரவையும் என்னது பர்த்தையும், அதே நேரத்தில் எப்போ நம்ம டிஸ்ட்ராய் ஆகிறோமோ, நம்ம மரணத்தை அடைகிறோமோ, ஆகத்தியும் கதிம், எப்போ வந்தோம் எப்போ இந்த ஜெகத்தை விட்டு போறோம், அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தோட உற்பத்தி, இந்த ஜெகத்தோட லயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவித்யா, நம்மளுடைய வித்யா, நம்மளுடைய ஞானத்தையும் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா அஜானத்தையும் எவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்றாரோ அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் அப்படின்னு பேர். அப்ப பகவானுக்கு தெரியாது இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை சாமி. ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு பூட்டக சாட்சி சேத்தனக, அவர் தான் சாட்சி. உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரே ஒரு ஆள் தான், நிறைய ஆள்லாம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரியர் சொல்லிட்டார், அப்படிப்பட்ட புருஷோத்தமனா இருக்கிற ஈஸ்வரனை உன்னை வந்து பாத்தீங்கன்னா யார் அறிவா? நீதான் அறிவ. பூத்தானி பாவயதி இது பூத்த பாவனும், இந்த லோகத்தில் இருக்க அண்ட சராச்சரங்களையும் ஜீவராசிகளையும் உண்டாக்கியவர் செய்தவர் எவரோ அவருக்கு பேர் பூத்த பாவனகன்னு பேர். பூத்தானி பாவயதி, பூத்தங்களை செய்தவர், இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற எல்லாத்தையும் செய்தவர் எவரோ அவருக்கு பேர் பூத்த பாவனகன்னு பேர். அதுக்கப்புறம் ஹே பூத்த பாவனை கூப்பிடுறான். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரார்த்தனைக்காக பயன்படுத்திக்கிறோம். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், பிரார்த்தனைக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12வது ஸ்லோகம், உத்தமதிகாரிகளுக்கு 12வது ஸ்லோகம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இங்க வந்து 15வது ஸ்லோகத்துல இருக்க ஹே பூத்த பாவன, ஹே பூதேஷ, ஹே தேவதேவ, ஹே ஜெகத்பதே, இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவானை பார்த்து ஏகாந்தமா இருந்துக்கிட்டு பகவானை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்றதுக்கான, தியானம் பண்றதுக்கான ஒவ்வொரு நாட்டு இதெல்லாம் ஹே பூத்த பாவனை என்னமா. ஆமா, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே இப்ப நம்ம சொல்ல போறது எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஏற்கனவே படிச்சது, இனிமே படிக்க போறது. பூத்த பாவனைனா பூத்தத்தை செய்தவரே, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணவரே பகவானே. பூதேஷ, பூதேஷன் என்ன அர்த்தம்? பூத்தானாம் ஈஷக, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அண்ட சராச்சரங்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனா இருப்பவரே. ஹே தேவதேவ, இது விட்டு போயிருக்கு தமிழ்ல. ஹே தேவதேவ, தேவதைகளுக்கெல்லாம் தேவதையா இருப்பவரே, எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருப்பவரே. ஹே தேவதேவ. ஜெகத்பதே, ஹே ஜெகத்பதே, ஹே பகவானே, இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஒரே லீடர் நீ மட்டும்தான், ஒரே தலைவனாக இருக்கின்றாய், ஹே ஜெகத்பதே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 16வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு. வக்தும் அர்ஹஸ்ய சேஷேன, வக்தும் அர்ஹஸ்ய சேஷேன திவ்யாஹ்யாத்ம விபூதயஹ, திவ்யாஹ்யாத்ம விபூதயஹ யாபிர்விபூதிபிர்லோகானிமான்ஸ்த்வம் व्याप्य तिष्ठसि, याभिर्विभूतिभिर्लोकानिमांस्त्वं व्याप्य तिष्ठसि. वक्तुं हर्यस्य शेषेण दिव्या ह्यात्मविभूतयः याभिर्विभूतिभिर्लोकानिमांस्त्वं व्याप्य तिष्ठसि. இன்னும் சொல்றான் அர்ஜுனன், வக்தும் அர்ஹசி அசேஷேன திவ்யா ஹியாத்ம விபூதயா யாபிஹி. யாபிஹி அப்படின்னா எந்த, இரண்டாவது லைன்ல இருந்து ஆரம்பிங்க. யாபிஹி விபூதிபிஹி, எந்த விபூதிகளால். எந்த விபூதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட சேர்ந்துட்டார், மாயாஜாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப சுவாமி மட்டும் இருந்தார், அவருக்கு பேர் மெஜிஷியன் இல்லை. சுவாமி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாயா சக்தி சேர்ந்தோன்னு அவருக்கு என்ன பேர் வந்துருச்சு? மாயாவி வந்தாச்சு. மாயாவி ஆனதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார்? சும்மாவா இருப்பாரு? மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் காட்டுவார்ல, அந்த மேஜிக்கு என்ன பேர் அப்படின்னா விபூதின்னு பேர். அவர் ஒருத்தரா இருந்துகிட்டு என்ன பண்றாரு? நிறைய மாயாவை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றார். என்ன சாமி? எல்லாம் இந்த மொத்த ஜெகத்தே. நீங்களும் நானும் அவருடைய மாயிலிருந்து உண்டானவங்க தான். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மாயோட விபூதி, பகவானோட விபூதி. அந்த எந்தெந்த விபூதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமான் லோகான், எந்தெந்த விபூதிகளால், விபூதிபிகி யாபிகி விபூதிபிகி, எந்தெந்த விபூதிகளால் இமான் லோகான், இந்த மொத்த லோகங்களையும் பகவச்சனம் கொடுத்துருக்கு. 7 லோகங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாபிய திஷ்டசி,
நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபிய திஷ்டசி, நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கின்றாய். என்ன சாமி விபூதி அப்படின்னா, தங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விபூதி அப்படின்னா, அந்த தங்கம் கம்மலா, மூக்குத்தியா, ஒட்டியானமா, பிரேஸ்லெட்டா, நெக்லஸா, கிரீடமா, என்னென்னலாம் ஆபரணங்கள் இருக்கோ அதுவா தெரியுதா? தங்கம் சுத்த பிரம்மம். அந்த தங்கத்துக்கு மேல தெரியக்கூடிய நாம ரூப வைபவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த தங்கத்தோட விபூதி. இந்த பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஆனா இந்த பஞ்சு வெளியில தெரியாம பஞ்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா விதமான கிளாத் பண்றோம், நூல் பண்றோம், கிளாத் பண்றோம், நிறைய ட்ரெஸ் வெரைட்டியா பண்ணி வச்சிருக்கோம். அந்த நாம ரூபமா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சோட விபூதி. அதே மாதிரி பகவான் நிர்குண நிராகாரம் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கார். அவரோட விபூதி எது அப்படின்னா, அவருக்கு மேலதான் இந்த நாமரூப ஜெகத்து, ஜீவ ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் தெரியுது. இதுதான் அவருடைய விபூதி. கயிற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பார்க்கணுமே, அந்த கயித்தோட விபூதி நம்ம பார்க்கிற பாம்பு. சிப்பிக்கு மேல வெள்ளி பார்க்கிறோமே, அதுதான் சிப்பியோட விபூதி. இதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சுத்த நிர்குண நிராகாரம், அவர் ஒண்ணுமே இல்லை, அவ்யக்த மூர்த்தி. அந்த அவ்யக்த மூர்த்தியா இருக்கக்கூடிய பகவானுக்கு மேல இந்த மாயா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நிறைய இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா நாமரூப ஜெகத்தை பண்ணிச்சு. அப்ப நாமரூப ஜெகத்து ஃபுல்லா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இனுக்கும் ஒவ்வொரு எம்எம்லையும் யார் இருக்கா? இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு நிற்கின்றார். அர்ஜுனன் சொல்றான், என்ன வார்த்தை பாருங்க. அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கு பாருங்க. அவன் சொல்றான் என்னன்னு கேட்டா, இது எல்லாத்தையும் வியாபிச்சு நீதான் இருக்கிறாய். திவ்யாக ஆத்ம விபூதையா, உன்னுடைய அந்த திவ்யமான ஆத்ம விபூதிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா துவாம்ஹி, நீங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசேஷேன பக்தும் அருகசி, நீங்க தான் உங்களுடைய விபூதிகளை, குளோரிஸ் எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லணும். தங்கத்தை பார்த்து சொல்றான், தங்கம் எனக்கு தெரியாது நீ என்னெல்லாம் இருக்க அப்படின்னு தெரியாது, ஏன்னா நீ எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லா நீ தான் இருக்க. அதனால எனக்கு தெரிஞ்சது என் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லர் ஷாப்ல போய் நான் பாக்குறேன், மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானு நான் பாக்குறேன். ஆனா நீ என்னென்னலாம் இருக்க அப்படின்னு எனக்கு தெரியாது, நீயே சொல்ல அப்படின்னு தங்கத்திட்டே தங்கத்தோட மகிமையை கேட்கிற மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா 7 லோகங்களையும் வியாபிச்சு சர்வ லோகத்தையும் வியாபிச்சிருக்கார். அப்ப பகவானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏக தேசத்துல இருக்கிற என்னோட அல்ப புத்தியில வந்து பாத்தீங்கன்னா மிச்சமில்லாம தெரிஞ்சுக்கிறது முடியாது, சொல்லவும் முடியாது, அறியவும் முடியாது. அதனால என்ன பண்ண அப்படின்னா, ஹே பகவானே, நீ என்ன பண்ணா, தொங்கி அசேஷேன பக்தும் அருகசி, நீதான் வந்து பாத்தீங்கன்னா மிச்சமில்லாமல் இதை எல்லாத்தையும் சொல்வதற்கு அருகதை உள்ளவன். மாயாவிதன்னு சொல்ல முடியும் மாயாஜாலத்தோட விஸ்தாரத்தை. வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அவனுடைய சக்தி சாமர்த்தியம் எவ்வளவு இருக்குன்னு? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயாவி வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுக்கிறான். ஒரு ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் போயிட்டு இருந்தேன், ஒரு யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன் நார்த் இந்தியால. யாத்திரை போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தா, ஒரு ஜாட்டு, ஹரியானால இருந்து ஒரு ஆள். அவன் வந்து பாத்தீங்கன்னா பேக்கு மாதிரி இருந்தான், சரியான பேக்கு, பைத்தியம் மாதிரி மேடு உட்காந்துட்டு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், அவர் பண்றதெல்லாம் சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஆஃப் மைண்ட் மாதிரி. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் யாத்திரை போயிட்டே இருக்கு. ஒரு ஃபேமிலி வந்துச்சு. ஒரு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சது. ஒரு குட்டி குழந்தை. என்னென்னவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே பண்ண முடியும். நான் வந்து யார பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் பாவம் புத்தி சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஆள் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன பொருள் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பக்கத்துல இருந்து பாக்குறேன் நானு, ஆச்சரியமாயி போச்சு. மற்றவங்க எல்லாம் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஒன்றும் ஆகல. அந்த ஜாட்டு என்ன பண்ணா அப்படின்னா, ஹரியானாக்காரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசு இருக்கும், ஒரு 50-55 வயசுக்கு மேல இருக்கும். ஒரு நல்ல வஸ்திரம் இல்லை, இது இல்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா கையில இருந்து ஒண்ணுமே கையில இல்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன எதோ கிரியேட் பண்ணாங்க. அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாரோ ட்ரை பண்ணி பார்த்து ஒண்ணுமே முடியல. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், ஆஹா இவன் பெரிய ஆள் இவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியானது பிறகு நான் அவன் பக்கத்துல போய் உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்டா,
அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதுவா ஹிமாலயாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தெரிஞ்சவர். அவர் சொல்கிறார், நான் வந்து பார்த்தீங்கன்னா 16-17 வயசுலேயே இமயமலைக்கு போயிட்டேன் சுவாமி அப்படின்னு. அவர் கதையாக சொல்கிறார், தத்துவம்லாம் சொல்கிறாருங்க, நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா கற்றுக்கிட்டேன் சுவாமி, மோடி மஸ்தான் வித்யா, இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான், ஆனால் இதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவரை பார்த்து புக்கில் உள்ளுக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரிய முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட நம்ம ஏரியாவில் மட்டும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இங்கே இருக்கிறத மட்டும் பார்த்து ஈஸ்வரனோட மொத்த விஷயத்தையும் நம்மளால் அறிய முடியாது. வெளியில் பார்த்து எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட விபூதி என்னன்னு அவர் வாயிலிருந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும். அப்ப பகவானோட விபூதியை வந்து பார்த்தீங்கன்னா பகவானே தான் சொல்வதற்கு அருகதை உடையவர். பாஷத்துக்கு வந்துருங்க. வக்தும் அப்படின்னு அர்த்தம் கதையித்தும், அருகசி அப்படின்னு அர்த்தம் யோக்கியத்தை உடையவர், சொல்வதற்கு யோக்கியத்தை உடையவர். எப்படி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம் ஒருத்தரை பத்தி, அசேஷேன மிச்சமில்லாமல் சொல்வதற்கு. அது எப்படிப்பட்ட விபூதி? திவ்யாகி ஆத்ம விபூதையாக, ரொம்ப திவ்யமானது, சாமானியம் இல்லை, பிராகிருதம் இல்லை. இந்த லோகத்தில் இருக்க பஞ்சபூத்தங்களை வச்சுக்கிட்டு இங்கே மெஜிஷியன் மாதிரி சயின்டிஸ்ட்லாம் பண்ணுறதெல்லாம் மேஜிக் தானே. இது மாதிரி இல்லை, பகவானோட விபூதி எல்லாம் ரொம்ப திவ்யம், தேவ சம்பந்தமானது. திவிபவம் திவ்யம், ரொம்ப சொர்க்கத்தில் இருக்கிறது, தேவத சம்பந்தமானது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகளோட விஷயம். நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல பூத்தங்கள்ல இருந்துகிட்டு இருக்கோம். பகவானோட க்ளோரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரா விஷயம், அதான் திவ்யம்னு போட்டிருக்கு. அவருடைய அந்த ஆத்ம விபூதின்னு அர்த்தம், திவ்யம்ன்றதுக்கு அர்த்தம் தேவ சம்பந்தமா இருக்கக்கூடிய மாயா. அந்த வைஷ்ணவி மாயோட விபூதி இருக்கே, குளோரிஸ், அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மனோ விபூதையாக, உங்களுடைய விபூதிகளை எவைகள் இருக்கோ அவைகளை வந்து பார்த்தீங்கன்னா வக்தும் அருகசி, மிச்சமில்லாமல் சொல்வதற்கு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்? யாபிகி விபூதிபிகி ஆத்மனோ மகாத்மிய விஸ்தரை. எந்தெந்த விபூதிகள் இருக்குமோ உங்களுடைய மகாத்மிய விஸ்தாரம், உங்களுடைய மகாத்மிய பெருமைகள் வந்து ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. அவைகளை சொல்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராலையும் முடியாது. ஏன் அப்படின்னா இமான் லோகான் துவம் வியாபிய திஷ்டசி, இந்த மொத்த லோக்கங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நீ என்ன பண்ணியிருக்க, வியாபிச்சிருக்க. உன்னை பற்றி எப்படி தெரியும்? ஸ்க்ரீன்கிட்ட தான் போய் கேட்கணும், உன்னை பற்றி என்னப்பா அப்படின்னு. நமக்கு ஸ்க்ரீனே தெரியாது, சினிமாலேயே மயங்கி போய் கிடக்கிறோம் நாமரூப சினிமாவில். அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் தெரியாது. ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளையும் வியாபிச்சிருக்கு, ஒவ்வொரு எம்எம்மையும். அப்போ யார் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் தான் சொல்லணும். அப்போ பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்கிறான், நீங்களே உங்களுடைய விபூதியை சொல்லுங்க. சொன்னதுக்கு பிறகு 17வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். கதம் வித்யாமகம் யோகின் ஸ்வாம் சதா பரிசிந்தயன். கதம் வித்யாமகம் யோகின் ஸ்வாம் சதா பரிசிந்தயன். கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா. கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா. கதம் வித்யாமகம் யோகின் ஸ்வாம் சதா பரிசிந்தயன். கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய இயலாமையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுதான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். பகவானை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா குளோரிஸ் இல்லாம தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா பரம்பாவம். மாயாவிய, சுத்தமான மாயாவிய தெரிஞ்சுக்கிறது உத்தம அதிகாரிகளுக்கான பக்தி. அது முடிஞ்சாச்சு. இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனே கேட்கறான், ஒத்துக்கிறான், எனக்கு வந்து தெரியல. உன்னை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது, சுத்த நிர்குண நிராகாரத்தை தியானம் பண்றதோ இல்ல லயப்பிரக்கிரியால போய் தியானம் பண்றதோ எனக்கு முடியல. நான் உத்தம அதிகாரி இல்லை, பேக்ரவுண்ட் எனக்கு பத்தாது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்குறான், நமக்கு எல்லாத்துக்கும் மயாஜலம் தானே பிடிக்குது. கிருஷ்ணரை ராமரை வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி பார்த்தா அம்பாலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவை கட்டி, அதுவும் அந்த அந்த ஃப்ளீட் எல்லாம் வச்சு அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு பட்டு ரெட் கலர் பட்டு புடவையில
ஐயோ எப்படி இருக்கு, அதை விட்டுட்டு சும்மா நீங்க நிர்குணமாவது மண்ணாங்கட்டியாவது ஒண்ணுமே இல்லைன்றீங்க. தப்புன்னு போச்சு சுவாமி. ஈஸ்வரனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விபூதியோட நல்ல அம்பாள் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரும்பையும் நல்லா வந்து ஒரு பாசக்கயிறையும் ஒரு அபயஹஸ்தத்தையும் ஒரு வரஹஸ்தத்தையும் போட்டு நல்லா பட்டுப்புடவை கட்டி கிரீடம் வச்சு அம்பாளுக்கு ஒரு மூக்குத்தி வைர மூக்குத்தி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னத்துல ஒரு சின்னோட திருஷ்டி மையையும் வச்சு விட்டோன்னு வச்சுங்களேன், என்னமா இருக்கும் அம்பாள். கிருஷ்ணரை வந்து பாத்தீங்க அப்படின்னா விதவிதமா ஆடைகளை போட்டு நிறைய மாலைகளை போட்டு அபிஷேக ஆராதனை பண்றதை விட்டுட்டு நீங்க நிர்குண நிராகாரம்ன்றீங்களே சுவாமி, எனக்கு புரியவே மாட்டேங்குது சாமி. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சாமி எல்லாம் புரியுது சாமி, ஈஸ்வரன் மட்டும் புரியல சாமி, அந்தரியாமின்றீங்களே, ஈஸ்வரன் மட்டும் புரியல சாமி. அதான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா வெளிப்பட்டது மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியுது. வெளிப்படாத தத்துவத்தை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு சாமர்த்தியம் தேவைப்படுது. மீடியம், அதுக்கேற்ற மாதிரி மீடியம் தேவைப்படுது. அப்ப சிரவணம் பண்ணிக்கங்க, மெதுவா மனன நிதித்தியாசனம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சட்டிலான மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப பியூரிட்டியான மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அமனீபாவம் சித்திக்கும் போது அந்த அமனீபாவத்தினால வந்து பாத்தீங்கன்னா பகவான் அறியப்படுவார். அப்ப அதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸை தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கறான். அர்ஜுனன் கேட்கறது இனிமே என்னது, எப்படியாவது ஒரு சகுனத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம மேல வந்தார். எப்படி கதம் வித்யாமகம் ஆச்சாரியர் சொல்றாரு. ஹே யோகின் அப்படின்னும் போது ஹே யோகின் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஹே யோகேஸ்வர. அகம் வித்யாமகம் இருக்குல்ல, அகம் எடுத்துங்க. அகம் நான், கதம் எந்த விதமாக வந்து பாத்தீங்கன்னா சதா பரிச்சிந்தயன், எந்த விதமா உன்னை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் சிந்தனை பண்ணி முழுசா உன்னையே தியானம் பண்ணி, சிந்தனைன்றதுக்கு அர்த்தம் உன்னையே சதா காலமும் சிந்திச்சு உன்னையே சதா காலமும் தியானிச்சு, துவாம் வித்யாம் உன்னை அறிந்து கொள்வேன். அப்ப என்ன அர்த்தம், நம்ம தெரிஞ்சுக்கிற நாமரூப குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவன் இல்லை, நமக்கு ஒரு உபாயம் சொல்லப்படுது. அதுக்கு பேர் வந்து ஆலம்பனம் அப்படின்னு பேர். ஆலம்பனம் பிரதீகம் அப்படின்றது பகவான் இல்லை. இப்ப வந்து ஓங்காரத்தை சொல்றோம். ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா பகவானான்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம் பகவான் இல்லை, பகவானை அடையறதுக்காக உள்ள ஒரு அடையாளம், பிரதீகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீடியம் இருக்கணும். அந்த மீடியத்தை பிடிச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அறியணும். அப்ப ஸ்தூல அருந்ததி நியாயம் அப்படின்னு இதுக்கு பேர். ஸ்தூல அருந்ததி நியாயம்னா என்ன அர்த்தம், அருந்ததியை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும், நட்சத்திரத்தை வந்து அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும். புதுசா கல்யாணமான பதிபத்தினிக்கு வந்து பாத்தீங்கன்னா அருந்ததியை பார்க்கறதுன்னு ஒன்று இது இருக்கு, அம்மை மிதிச்சு அருந்ததி பார்க்கறது அப்படின்னு. அந்த அருந்ததி நட்சத்திரம் தெரியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அப்ப தெரியாதுன்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் அருந்ததி நட்சத்திரம். அதை காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரம் தெரியுதா, ஆமா மரம். மரம் இல்லை. மரத்தோட இலை தெரியுதா, ஆமா இலை. கிளை தெரியுதா, கிளை இல்லை. கிளையோட நுனி தெரியுதா, ஆமா நுனி. அந்த கிளையோட நுனி இல்லை. அதுல ஒரு 3 இலை தெரியுதா, கிளையோட நுனியில வந்து ஒரு டிப்புல வந்து 3 இலை தெரியுதா, ஆமா தெரியுது. அந்த 2 இலை இல்லை, நடுவுல ஒரு இலை தெரியுதா, ஆமா நடுவுல ஒரு இலை. அந்த நடு இலைய சின்னதா இருக்கே, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அது அருந்ததி. அதுக்கு மேல பாரு, அதுதான் அருந்ததின்னு சொல்றேன். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல அருந்ததி நியாயம் பேர். ஸ்தூல அருந்ததி நியாயம். ஸ்தூலமா சொல்லி இது இல்லைன்னு போய் சூக்ஷ்மமா நீயே பார்த்துக்கொன்றது. ஏன்னா அதை சுட்டி காட்ட முடியாது. அதே மாதிரி இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சுட்டி காட்ட முடியாது, ஏன்னா நிர்குண நிராகாரம். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு மேல போறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சட்டில் ஆகிட்டே போகும், ரொம்ப சூக்ஷ்மமாயிட்டே போகும். முதல்ல ஸ்தூலமா ஒன்ன பிடிக்கிறது. மரம் தெரியுதா, மரம் நல்லா தெரியுது. கிளை தெரியுதா, அதோட கொஞ்சம் கீழே. அதுக்கப்புறம் நடு கிளை தெரியுதா, தெரியுது. அதுக்கப்புறம் 3 இலை தெரியுதா, தெரியுது. இப்படி மெதுவா சூக்ஷ்மத்துக்கு போய் அத்தியந்த சூக்ஷ்மமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை அறிகிறது. இதே மெத்தட்ல சொல்லுது ஆச்சாரிய சொல்றாரு, எந்த பாவத்துல உங்களை வந்து பாத்தீங்கன்னா துவாம் வித்யாம், எந்த பாவத்துல உங்களை சிந்தனை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களை அடைவது. அதான் சொல்றான்,
பகவன், ஹே பகவன், கேஷு கேஷு பாவேஷு, எந்த எந்த பாவங்களில், பாவம்னா என்னது, ஒரு பக்தின்றதுக்கு அர்த்தமே பாவிக்கிறதுன்னு பேர். நீ இதா இருக்க, நீ இதா இருக்க, நீ தான் பகவான், நீ தான் பகவான், நீ தான் பகவான் அப்படின்னு பார்க்குற வஸ்துக்கள் எல்லாத்தையும் பகவானை பாவிக்கிறது. அப்போ எது எது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் வே, எந்த எந்த பாவங்கள் ரொம்ப ஈஸியாக உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, உன்னை வந்து அடையிறதுக்கு சாமர்த்தியம் உள்ள இதாக இருக்கும்ல. நம்ம சொல்கிறோம் பற்ற வைக்கணும் அப்படின்னா வாழை மட்டையை பற்ற வச்சா பத்துமா சுவாமி, ஒரு கற்பூரத்தை வச்சிங்கன்னா பற்றிக்கணும்ல. இதுவும் உபாதி தான், இதுவும் உபாதி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் இருக்கிற சாமர்த்தியம் இன்னொன்றுத்தில் இருக்க மாட்டேங்குது இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் எல்லாம் பகவானாக இருந்தாலும் கூட, எல்லாம் பகவான் தான், எல்லாத்துலேயும் பகவான் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா செலக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்களும் பகவானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நீ வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணு என்னை அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தான் அர்ஜுனன் கேட்குறான், எந்த எந்த பாவங்களில் மயா சிந்தியகசி, நீ வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றாயோ அந்த பாவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். பாஷ்யத்துக்கு வந்து கதம் வித்யாம், நான் எப்படி அறிஞ்சுப்பேன், விஜானியாம், நான் எப்படி உன்னை அறிந்து கொள்ள முடியும், அகம் ஏ யோகின், நான் எப்படி உன்னை அறிஞ்சிக்கிறது, ஏ யோகியே, யோகீஸ்வரா, இவர் தானே யோகேஸ்வரன். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகின்லாம் சொல்லிட்டு பகவானை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டா போதும்னு ஆகிட்டோம். அவர் யோகம் பண்ணட்டும், யோகேஸ்வரராக இருக்கட்டும், நம்மலாம் எல்லா தேவதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தில் இருக்க போஸ்டர் தான். ஏன் ராமர் வந்து பார்த்தீங்கன்னா யோக ராமர் இருக்கார், நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் ரொம்ப பிரசித்தமானது. அவங்கெல்லாம் தியானம் பண்ணுவாங்களாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டா போதும், இன்னும் அபத்தம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆலம்பனத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிராலம்பன வஸ்துவை பிடிக்க முடியும். நிராலம்பன வஸ்துவை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆலம்பனம், ஒரு மீடியம், ஒரு கண்டிப்பா தேவை. ஏ யோகேஸ்வரா துவாம் சதா பரிச்சிந்தையன், உன்னை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வது, எப்படி சதா காலமும் உன்னை சிந்தனை செய்து உன்னை அறிந்து கொள்வது. கேஷு கேஷு சபாவேஷு, எந்த எந்த பாவங்களில், வஸ்துசு கேஷு கேஷு பாவேஷுன்னு என்ன அர்த்தம், எந்தெந்த வஸ்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தியக அசி, நீ வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணக்கூடியவனாக இருக்கின்றாய். தியேயக அசி, ஆச்சாரியர் தெளிவா போட்டார், தியானம் பண்ண யோக்கியமான வஸ்துவா நீ எந்தெந்த வஸ்துவா நீ இருக்க, எந்தெந்த வஸ்துவை நான் தியானம் பண்ண முடியும் அப்படின்னு, அசி பகவன் மயா, என்னால் தியானம் பண்ண முடியுமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு அர்ஜுனன். அடுத்த ஸ்லோகத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க 2 பாகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் பாகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காரணத்தை வச்சுக்கிட்டு உத்தம அதிகாரி போயிடுவான். 12வது ஸ்லோகத்தில் சொன்னது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஸ்லோகத்தில் சொன்னது, 2வது ஸ்லோகம் இது மாதிரி வரிசையா ஆதி ஆதி ஆதினே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 12வது ஸ்லோகத்தில் மொத்தமும் ஒன்றா சொல்லிட்டான். 12வது ஸ்லோகத்தில் இருக்கிறத தியானம் பண்ண முடியாதவங்க, 15வது ஸ்லோகத்தில் இருக்கிறத தியானம் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நாமரூபத்தோடு கூடியிருக்கிற தியானத்தை, சகுண ஈஸ்வர உபாசனையை செய்ய வேண்டும். அதுக்கு தான் இந்த பிரகரணம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பிளான் பி அப்படின்னு வச்சுக்கணும்.